சாப்பாட்டு அங்கங்கே வந்து வாங்குவாங்க. ம். கொண்டு வந்து தருவாங்களே. வண்டியில் நைட்டு வந்து வண்டியில் இறங்கும். நாம அத்தனை ஒரு வருஷம் சுற்றிருக்கிறேன். போலீஸ் இருக்கிற பாங்காடையில் சுற்றிருக்கேன். இங்கிருந்து அந்தியூர் வரைக்கும், இங்கிருந்து கேரளா வரைக்கும் சுற்றிருக்கிறோம். நான் ஒரு போலீஸ் பார்த்ததே இல்லை. அப்படியே மீனுக்கு போவோம். அந்த ஏரியா கலாட்டு இல்லைன்னா அந்த ஏரியாத்துல இருப்பாங்க 8 நாள் 10 நாள். இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காட்டில் வந்து சமைக்கும் போது அந்த புகை வரும், இல்லைன்னா இது வரும், அது மாதிரிலாம் முதல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து காட்டில் வந்து இப்போ சாப்பாடு தண்ணி எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது சாப்பாடு தண்ணி எல்லாம் அது நல்லது. காட்டுல பயங்கர வசதி இருக்குதுங்க. தண்ணி எல்லாம் இருக்கிற இடம் இருக்குது. சாப்பாட்டு அங்கங்கே வந்து வாங்குவாங்க. கொண்டு வந்து தருவாங்களே. வண்டியில நைட்டு வந்து வண்டியில இறங்கும். நாங்கள் நைட் கொண்டு வந்து போட்டுக்குவோம். நமக்கு வேணுமென்னதை எடுத்துக்கிறோம். வேண்டாத இல்லாத கொஞ்சம் வச்சு விட்டுருவோம். ஒரு இடத்துல எல்லாம் பொதிச்சு விட்டுறாங்க. அப்படியே மீனுக்கு போவோம். அந்த ஏரியா கலாட்டு இல்லைன்னா அந்த ஏரியாத்துல இருப்பாங்க 8 நாள் 10 நாள். ஏதோ இங்கே ஆளுகள் கொஞ்சம் நிடம் மருந்து ஜாஸ்தியானேன்னா அந்த ஏரை விட்டு வேற மாற்றிடுவோம். இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ காட்டில் வந்து சமைக்கும் போது அந்த புகை வரும், இல்லைன்னா இது வரும், அது மாதிரிலாம் முதல்ல என்ன பண்ணுவீங்க? அந்த புகை இல்லாத விறகு தான் போடுவோம். அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த விறகு இருக்கு காட்டுல. அந்த விறகு போட்ட பெட்ரோல் மாதிரி எரியும். அது புகையில ரொம்ப தூரத்துக்கு தெரியாது. அந்த புகையே வராது. அது அந்த விறகுல போட்டு சமையல் எல்லாம் பண்ணிக்குவோம். சாப்பிடுவோம். அங்கேயே இருந்துக்குவோம். அப்புறம் புகை வந்தாலுமே எதுவும் விறகு புகை வராம இருக்காது. புகை வந்துதான் தீரும். அந்த புகை கண்டையாரங்க வாங்கி வர்றாங்க. போலீஸ் வர்றது இல்லை. சும்மா ஊர் மக்களை அடிக்கிறது ஒதிக்கிறது இவீழுதான் கொடுமைப்படுத்துறாங்க. இவீழுதான் மின்னால விட்டுட்டு அந்த தண்ணியோட அது இது எல்லாம் போய் பார்த்துட்டு மின்னால விட்டுட்டு தாவி பின்னாலே வருவாங்க. இப்படித்தான் நடந்திருக்குது. இந்த போலீஸ் கூட காட்டுக்குள்ளே வந்து தொலைவுனது காட்டுல வந்து சரித்திரமே கிடையாது. நான் ஒரு நாள் போலீஸ் பார்த்ததே இல்லையே. நாம அத்தனை ஒரு வருஷம் சுற்றிருக்கிறேன். போலீஸ் இருக்கிற பாங்காடையில சுற்றிருக்கேன். இங்கிருந்து அந்தியூர் வரைக்கும், இங்கிருந்து கேரளா வரைக்கும் சுற்றிருக்கிறோம். நான் ஒரு போலீஸ் பார்த்ததே இல்லை. தார் மட்டும் போயிருக்கு. அந்த தடத்துல போயிட்டு வரும். ஏதோ தண்ணி இருக்கிற இடத்துல, முக்கியமான இடத்துல. நீங்க அந்த மாதிரி இடத்த போக மாட்டீங்க? அந்த மாதிரி இடத்த நாங்களும் போய் பார்ப்போம். சாயந்தரம் அங்கேயும் இங்கேயே இருப்பான். அவங்க பொழுதா வரைக்கும் இருப்பாங்க அந்த இடத்துல. அவ இருந்து போயிடுவாங்க சுத்திட்டு இறப்புன்னு தேடணும்ட்டு. நம்ம மறுபடியும் அந்த இடத்துலயே போய் சாப்பிடுவோம். சமையல் இருப்போம். அங்கேயே இருப்போம். படுத்து நாம ஒரு பக்கம் போவோம். இப்போ வந்து சாப்பாடு செய்யறது வந்து காலையிலயும் செய்வீங்க, மதியம் செய்வீங்க, நைட்டு செய்வீங்க? 3 நேரம் சாப்பாடு செய்வோம். இல்லைன்னா ஒரு டைம் செஞ்சது அப்படியே நைட்டுக்கு அப்படியே ஏதோ இல்லைன்னா தோசை கீசை போடுவோம். இல்லை இட்லியே போடுவோம். இட்லி தோசை விடுற அளவுக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. இட்லி தோசை ரோஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன எது இஷ்டம் வருதோ அதை பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு அப்படின்னு தான். அந்த செல்வாக்கு எங்க இருந்து வந்துட்டு இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. எனக்கு காட்ட மாட்டாங்களே. இதெல்லாம் யாருக்கு விஷயம் தெரியும்? அந்த விஷயத்த அவ எல்லாருக்கும் அந்த குரூப்புக்கு தெரியும். இறப்போட இருக்கிற 5 பேருக்கு தான் அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து நம்ம 2 பேருக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் நாங்க அந்த கேம்ப்ல இருந்துக்குவோம். நம்மளை விட்டு போட்டு போய் சாமானா இருக்குவாங்க. அவங்க பாட்டுக்கு இன்னும் பேசுறாங்களா தெரியல. அவை போயிருவாங்க. அங்கிருந்து அப்புறம் நம்மளுக்கு ஏதோ சாமானை தூக்கணும்னா நம்மள கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் நாம அங்கிருந்து சாமானை எடுத்துட்டு வருவோம். சேஃப்டி பண்ணிக்குவோம். இப்படித்தான் நடந்திருக்குது. ஏன்னா நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு காட்டல. சொல்லல இந்த மாதிரி ஆளுங்க வர்றாங்க போறாங்கன்னு சொல்லல. அதுல என்ன வந்து எனக்கு நக்கீரன் கோபாலு, சிவசுப்பிரமணி, சுப்பு, ஜீவ தங்கவேலு இவருத்தான் மட்டும்தான் தெரியும். பத்திரிக்காரர் மட்டும்தான் தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் யாரும் தெரியாது. என்ன இடத்துக்கு வர்றாங்களோ போறாங்களா. பொது ஜனங்க வந்தா பேசுவாங்க, பண்ணுவாங்க, போவாங்க. அது வீரப்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்திருந்தாரு. ஒர்க் பணி வேலை செய்யறது. நீங்க வந்து ஒரு ஆள் சமைக்கணும், ஒரு ஆள் வந்து பாத்துக்கணும், அந்த மாதிரி. பேபி வீரப்பத்தான் சமையல் செய்யறது ஒரே ஆள் தான். மற்றது ரங்கசாமி, மாதேஷங்கிறவையில ரவுண்டு கொஞ்சம் பாதுகாப்பு இருப்போம். சாப்பாடுக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்போம். இல்ல போலீஸ் வருதா, இல்ல நம்ம மாதிரி புது ஆளுக வருதா பாத்துக்குவாங்க. புது ஆளுன்னா ஒரு ஆளு 2 ஆள் வந்தா, புது ஆளு நம்ம மாதிரி ஆளுக வந்தா
போய் பிடிச்சிக்கிறாங்க. ம், பிடிச்சி அவனை கொண்டு வந்துருவாங்க கேம்புக்கு வந்து சோறு கீறு போட்டு ம், யார் என்னங்கிறத நாம இந்த மாதிரி என்ன 6 மாடு மேய்ச்சிக்கிறதுக்கு வந்தோம், ம், இல்லை வேறு இது வந்து ஏதோ ஒரு தப்பை கிப்பை அது இது வெட்டுறதுக்கு வந்தோம்னா ம். அது சொல்லி அவங்க சாப்பாடு கீப்பாடு போட்டு கொஞ்சம் காசு கீசு கொடுத்து 200-300 கொடுத்து அனுப்பிடுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது வெளியில அப்படின்ற வெளியே மாதிரி. சொல்லாதீங்கப்பா, ஆ, நானும் உங்க மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஏன் போய் சொல்றீங்கன்னு சரி ஒரு சரி. ஆறுதலை சொல்லி அவங்கள அனுப்புவாங்க. ஆ, பாக்குறதுக்கு வந்தா ஒரு 1000 2000 3000 4000 5000 10,000 இப்படியும் கொடுப்பான். ரொம்ப கஷ்டத்துலயும் இருந்தா கொடுப்பான். ஆ, அதெல்லாம் பார்த்துதான் கொடுப்பான். ஆஹா. ஆளுங்களை பார்த்தா காசு தருவாங்க. சரி சரி. என்ன இருந்தாலும் என்ன இது கொண்டு போய் தண்ணி அடிப்பான், ம், இந்த மாதிரி ஈரப்ப கொடுத்தான்னு சொல்லுவாங்க, ம், அவனை கொண்டு போய் கேஸ் போடுவாங்க. ம், இந்த மாதிரி அதை முதலே சொல்லுவாங்க. ம். அதிகமாக காசு கொடுத்து நீ குடிச்சு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு உலகளை பண்ணி மாட்டிக்குவே, என்னமோ நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணிக்காதீங்கன்னு அது கூட சொல்லுவான். ம், ம். அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல கருத்தா தான் இருந்தாங்க. இருந்தான். எந்த இதானு அவன் செய்வான் நல்லாதான். இப்ப காட்டுல வந்து கடுமையான தருணம்னா என்னது? ரொம்ப சிக்கலான தருணம் இருந்துச்சு காட்டுல வரும்போது ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு உங்களுக்கு? ஒரு யானை வர்றது இல்ல ஒரு புலி வர்றது நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த இடத்துல நாங்க உஷாரா இருப்போம். அந்த இடத்துல நாங்க படக்கவும் மாட்டோம். நல்ல ஆனை வராத இடம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எப்படி நீங்க வந்து கணிப்பீங்க இந்த இடத்துல ஆனை வரும், இந்த இடத்துல புலி வரும்? மட்டமா இருந்தா ஆனை வரும், கொஞ்சம் ஆனை கொஞ்சம் வராத இடத்துல பார்த்து படுத்துக்குவோம். இப்ப படுக்கிறது ஒரே இடத்துல வீடியோவே பண்ணுவோம். அந்த இடத்துலதான் நம்ம தங்குறோம். இல்ல இப்போ இந்த இடத்துல படுக்கலாம், இந்த இடத்துல இருக்கும்போது ஒரே இடத்துல படுப்பீங்களா இல்ல அங்கங்க ஒரு ஆளுக்கு தனித்தனியா? இல்ல, ஒரே இடத்துல நாங்க ரவுண்டு சுத்து ரவுண்ட்லயும் படுத்துக்குவோம். அவர் அங்கே படுப்பாங்க, நம்ம இங்க படுப்போம், இங்கே படுப்போம், எல்லாம் ஒட்டுக்குத்தான் படுப்போம். நைட் எல்லாம் வரும்போது ஒட்டாதான் இருப்பீங்க? ஒட்டாதான் இருப்போம். பகல்லயும் ஒட்டாதான் இருப்போம். லைனு தான் போவோம், லைனு தான் இருப்போம். இல்லைன்னு சாப்பாடுக்கு புறாக்குற இடத்துல அங்க இங்க கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். யாராச்சும் வந்துருவாங்க அது இதுன்னு. நீங்க வந்து காலையில இருந்து ஒரு பார்வையும் பார்த்துட்டு வந்துருவீங்க? ஒரு பார்வை அந்த காடவே ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ரவுண்டுனா எங்க மரத்து மேல ஏறி பாப்பீங்களா? இல்ல கீழே ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். கீழே அடிச்சு நம்ம மலை காடுகளா இருக்கும்போது எப்படி இது கண்டுபிடிப்பீங்க அந்த இடத்துல வராங்க வரதில்ல அப்படின்னு சொல்லி? தெரியும் எங்களுக்கு இது தெரியும். அந்த தடா வழிகள் இருக்குல்ல, ஆமா, இல்ல இந்த நேக்குல ஏதாச்சும் வந்தாலும் வரலாம் அண்ணா, அந்த அதுல பார்த்துதான் நம்ம தங்குவோம் அந்த இடத்துல. காலையில வரும்போது இந்நேரத்துக்கு இல்லாம வர்றாங்க, இந்நேரத்துக்கு மேலதான் வருவாங்க. இதுக்கு முன்னே ஒரு 5-5:30 மணிக்கு 6 மணிக்கு எல்லாம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஆக்கி ரெடி பண்ணிடுவோம். காலையிலேயே பண்ணிடுவீங்க? காலையிலேயே பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் மகள் பத்தியான வந்து அதே சாப்பிட்டுக்குவோம். இல்லைன்னு காப்பி கப்பி வச்சு அப்புறம் டீ காப்பி எல்லாம் வைப்போம். காட்டுலயே டீ காப்பி வச்சு எல்லாமே இருக்குங்க. இப்ப சாப்பாடு செஞ்சுட்டு அந்த வேஸ்டேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அது வேஸ்டானா அது நம்ம சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடுவோம். வேஸ்ட் அளவுக்கு போட மாட்டோம். நம்ம அளவுக்கு நம்ம இருக்கிற அளவுக்கு தான். இல்ல இப்போ நம்ம வீட்லயே செஞ்சாலையும் அந்த இடத்துல செதறுவாங்க, அந்த இடத்துல ஆளு இருக்கிறாங்க நடமாட்டிருக்குன்னு அதெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம். அந்த இடத்துல அடியாளம் எல்லாம் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்கு எப்படி நீங்க எல்லாம் அதெல்லாம் மறைச்சிருவோம். இந்த சர்வகிருவில போட்டு அது எப்படி இருந்துச்சோ அப்படி பண்ணிட்டு போயிடுவோம். அடுப்பு கல்லுல ரொம்ப தூரத்துல கொண்டு போய் போட்டுருவோம். தனித்தனியா போட்டு தனித்தனியா போட்டு அடுப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது.